மிதனராசியில் பிறந்திருந்த பெண் பிள்ளைகள் அனைவருக்கும், அதாவது திருமணத்துக்காக காத்துட்டுருக்கிறவங்க அனைவருக்கும் தோஷங்கள் நிவர்த்தி செய்து திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலமாக இந்த காலம் ரொம்ப நாள் கழிச்சு வருதுங்க. அதாவது புத்திர பாக்கியம் மிதனராசிக்கு எப்பவுமே லேட்டாக தான் அமையும். இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் கிடைக்காத ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு செட்டில்மெண்ட் கிடைக்கும் சுவாமி, பயப்படவே தேவையில்லை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சுயநலம் சார்ந்த விஷயங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. பொதுநலமான வாழ்க்கையில் வாழக்கூடிய, அதாவது அரசியல் என்று சொல்கிறோம் இல்லை, அரசாங்க பதவிக்காக நான் காத்துட்ருக்கேன், இல்லை அரசு வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு பெயர்ச்சி என்று கூட சொல்லும். இங்கே கிடையாது, நம்ம ஊரில் கிடையாது போச்சு, நம்மளுக்கு வெளியூரில் தான் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனைவருக்கும் இது கூடுதல் வருமானத்தை தரும், நல்ல நன்மதிப்பை தரும். இந்த சிறிது கவனம், இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லக்கூடிய இந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஒரு நம்மளுக்கு இதுவரைக்கும் இடம் இல்லை சுவாமி, நம்ம வாழ்க்கை துணையில் எதுவுமே இல்லை, நான் வாழுகின்ற வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஆனஸ்டான ஒரு வருமானத்தை தர மாதிரி ஒரு பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் எப்போ கிடைக்குன்னா இனிமேல் தான் கிடைக்க போகுது. இது வரைக்கும் விரயம் சுப விரயத்தை நம்ம கிட்ட இருந்த கையில் அந்த காசுகள் அனைத்தும் செலவிழச்சில்லை, எங்கே போச்சுனே தெரியாது, ஒரே ஒரு பைசா கூட இருந்திருக்காது. ஐயா நான் சரியாக தவறாகவே இருந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுனா இனிமேல் தவறான வாழ்க்கையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நல்ல மக்களிடையே இன்னும் செல்வாக்குகள் கிடைக்கிறது. இது வரைக்கும் செல்வாக்கே இல்லை, மக்களுக்கும் எனக்கு எந்த ஒரு பற்று கிடையாது, நான் ஏதோ குடிசையில் வாழ்ந்துட்டுருக்கேன், ஏதோ ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன்னா உங்களுடைய பேரும் புகழும் வரக்கூடிய காலம், ஒரு தலைவனாக ஆக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் செயல்படுங்க. நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்கெல்லாம் ஒரு நன்மதிப்பு கிடைக்கும். ஆயுள் முழுக்க நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மிதனராசிக்காருக்கு இது உயர்வான இடத்தை எடுத்து செல்லும். இது வரைக்கும் எனக்கு மந்திரி பதவி கிடைக்கல, நான் எம்எல்ஏவே இருந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இந்த நேரத்தில் எம்எல்ஏவோ எம்பியோ ஆகிறதுக்கான தகுதி அனைத்தும் பெறக்கூடிய காலம். இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா குரு பயிற்சி, மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய பயிற்சிகள் இதுவும் முக்கியமானது ஐயா. ஆண்டுக்கு ஒரு முறை மாறுகின்ற பயிற்சியில் இதுவும் ஒன்று. ஆண்டு பயிற்சியில் முதன்மை முக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும்போதெல்லாம் அரச கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது குரு பகவான். இந்த மன்னவன் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான அமைப்புகளுக்கும் செல்வத்துக்கும் கல்விக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பொன்னவன் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக வருகிறார். அவ்வளோதான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல நிலைமையில் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற இடம் இந்த மிதுனத்தில் அமரக்கூடிய குரு பகவான் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் யோகத்தை தரப்போது. எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நேயர்களே, இந்த மிதனராசிக்கு குரு பயிற்சி 14/5/2025 நடைபெறுது. நம்மளுக்கு இது வரைக்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார், இப்போது ஜென்மத்துக்கே வராருங்க. ரிஷபத்தில் இருந்தவர் இப்போ மிதுனத்துக்கு ஜென்மத்தில் வருகின்றார். நம்மளுக்கு பாதகாதிபதி கூட முக்கியமாக சொல்லப்போனால் குரு பகவான் தான் பாதகாதிபதி. 7க்கும் 10க்கும் உடையவர், தொழில் காரகனும் அவரே தான். நான் சொல்லுவாங்க கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவரும் அவரே தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இருக்கு நம்மளுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் வீட்டில் இவர் அமரக்கூடிய கடம். புதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும் பெறும். இந்த நேரத்தில் முடிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற காலமாக வருகின்றது. இந்த பெரியவங்க வீட்டில் யாருன்னா இருந்தாங்கன்னா மிதுனராசிக்காரங்க ரொம்ப வயதான மூப்பில் இருக்கிறவங்களுக்கு உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். ஏன்னா அது முக்கியமாக நம்ம தருணத்தை பார்க்கணும் இந்த நேரத்தில். ஏன்னா 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வருவதும் இந்த கர்மா, ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெற்றுத்தரும். இந்த நேரத்தில் நம்ம பெற்றவங்களுக்கு கர்மா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இந்த நேரத்தில் கொடுப்பார் ஐயா. அதனால் இந்த நேரத்தில் பெரியவங்களுடைய உடல்நலத்தில் சற்று தாய் தந்தையர் யாரானா இருக்கட்டும், தாத்தா பாட்டியாக கூட இருக்கட்டும், பெரியவங்க உடல்நலத்தில் நம்ம மிதுனராசிக்காரங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்குங்க. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. உடல்நலத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவர் வந்தார்னா அதுக்கான அமைப்பு கூட இல்லாமல் போவாது. தேவைகள் என்று சொல்கிற மாதிரி எல்லா தேவைகளும் உங்களுக்கு நிவர்த்தி செய்யும். பெண் பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியம் கிட்டும். முதல்ல அதை தான் முக்கியம். மிதனராசியில் பிறந்திருந்த பெண் பிள்ளைகள் அனைவருக்கும், அதாவது திருமணத்துக்காக காத்துட்டுருக்கிறவங்க அனைவருக்கும் தோஷங்கள் நிவர்த்தி செய்து திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலமாக இந்த காலம் ரொம்ப நாள் கழிச்சு வருதுங்க. அதாவது புத்திர பாக்கியம் மிதனராசிக்கு எப்பவுமே லேட்டாக தான் அமையும். இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். புத்திர பாக்கியம் லேட்டாக அமைகிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் பெண் பிள்ளையார்கள் மொத்த பேருக்குமே கடன் கொடுக்கணும். உடனுக்குடனே அந்த புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய காலம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கையா. இந்த காலத்தை தான் அந்த ஜோசியர் வாயால் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை
இப்பொழுது நிறைவேறக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் முதல் படி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தருவது திருமண பாக்கியம் கிட்டும். நான் இல்லைன்னே சொல்ல. ஆண்களுக்கு முக்காவாசி தானம் இப்போதைக்கு கொஞ்சம் கடுமையான தாக்கத்தை கொடுக்கும். வேலை அமைப்புகளை கொஞ்சம் சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்குமே, மற்றபடி எந்த தொந்தரவு. ஏன்னா உழைப்பு அதிகரிக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் எப்பவுமே இருக்கும், மனசில் எப்பவுமே ஸ்ட்ரெஸ் இருக்கும். நாம் எவ்வளோ உழைச்சாலும் அதில் ஒரு தன்னம்பிக்கை வரல. மற்றபடி செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இரண்டாவது குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அனைவருக்கும் இப்பொழுது ட்வின்ஸு பிறக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறாங்க. மிதனராசிக்காரங்க உயர்ந்த நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இது சொல்கிறேன், தயவு செய்து ட்வின்ஸு பிறக்கின்ற பாக்கியம் ஆண்மகவே பெற்று தரப்போகிறீங்க. உறுதியாகவே சொல்கிறேன். இது வரைக்கும் இல்லை, எனக்கு இப்போ குழந்தையே இல்லைனுங்களும் ஆண் குழந்தை கன்ஃபார்மாக பண்ணிக்கலாம். நம்ம பூர்வ கர்மா, நம்மளுக்கு ஜீவன கர்மா செய்யணும் சுவாமி. நம்மளுக்கு ஜீவன கர்மா செய்கிறதுக்கு யார் வரும்? நம்ம குழந்தை இருந்தால் தான் வருவோம். நன் மகன் தான் நம்மளுக்கு ஜீவன கர்மா செய்யணும். அந்த ஜீவன கர்மா பிறக்கின்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய காலம். நம்ம எண்டாயிடுச்சு, நம்ம வாழ்க்கை தரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் கூடுதல் அனுகூலம். எல்லாத்துலேயும் நீங்கள் தொடுகின்ற வேலைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து. இடம் மாற்றம் செய்து கொள்ளுங்கள். முதல்ல இடம் மாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும். அவர் வரும்போதே நம்மளுக்கு இடமாற்றம் செய்து கொண்டு கொள்ளக்கூடிய அமைப்பை பெற்று தந்துடுவார். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அதில் எந்த இடமாகட்டும் வேலையாகட்டும் எல்லாத்துலேயும் மாறுதல் ஏற்படக்கூடிய காலம். இதில் ஒரு ஷைன் அப்படி தான் சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு கிரகங்கள் கொடுக்கின்ற ஆகிதிக்கு தான் நாம் வாங்கிட்டு இருக்கோம். இறைவன் வந்து கிரகத்துக்கு சொல்கிறான், கிரகம் வந்து நம்மளுக்கு சொல்லுது. நாம் அதை செயல்படுத்தி கொண்டு அந்த பூமியில் பிறந்த அனைத்து ஜீவராசிக்கும் இது அடக்கும். ஏன்னா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காற்று ராசியில் அமர்வதால் வேகமாக இதுவரைக்கும் துரிதமாக செயல்படாது இருந்த வந்த மிதனராசிகார அனைவரும் வேகமாக செயல்படக்கூடிய காலம். டக்கு டக்கு டக்குன்னு அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சிடுவாங்க. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இது வரைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் இல்லைன்னா லக்ஷ்மி கடாட்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் கிடைக்காத ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு செட்டில்மெண்ட்டு கிடைக்கும் சுவாமி. பயப்படவே தேவையில்லை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சுயநலம் சார்ந்த விஷயங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. பொதுநலமான வாழ்க்கையில் வாழக்கூடிய, அதாவது அரசியல் என்று சொல்கிறோம் இல்லை, அரசாங்க பதவிக்காக நான் காத்துட்ருக்கேன், இல்லை அரசு வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு பெயர்ச்சி என்று கூட சொல்லுவோம். இங்கே கிடையாது, நம்ம ஊரில் கிடையாது போச்சு, நம்மளுக்கு வெளியூரில் தான் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனைவருக்கும் இது கூடுதல் வருமானத்தை தரும், நல்ல நன்மதிப்பை தரும். இந்த சிறிது கவனம், இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். இரவு நேரம் பயணமாக இருந்தால் அதை கொஞ்சம் சற்று தள்ளி போடுங்க. ஒரு 10 மணிக்குள்ளே நிப்பாட்டிட்டு அப்புறம் பயணம் பண்ணத்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் எழுந்து 5 மணிக்கு அப்புறம் கிளம்பலாம். நான் இரவு நேரத்தில் இப்போ சரியில்லாத காலம் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா ஒரு கிரகம் இல்லை 2 கிரகங்கள் சரியான இடத்துல இல்லாதால இந்த நேரத்தில் நாம் சரியாக பயன்படுத்தணும். இந்த காலத்தையும் நாம் பயன்படுத்திக்கணும். நாங்கள் ஒன்றும் சும்மாலாம் சொல்லலை சுவாமி, நன்மைக்காக தான் எடுத்துரைக்கிறோம். இந்த காலமே வந்து நன்மைக்காக எடுத்துரைத்து வருமுன் காப்போம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும், பெண் பிள்ளை அனைவருக்கும் திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலம் என்று சொல்கிற மாதிரி அவங்களுடைய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய காலம். அவங்களுக்கான உண்டமான தோஷமெல்லாம் நிறைய இருக்கும். செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், எல்லா தோஷமும் இருக்கும். யாரும் தோஷம் இல்லாமல் பிறக்கல இந்த பூமியில் யாருமே. ஒருவருடைய ஜாதகத்தில் எல்லாருக்கும் தோஷம் என்பது கண்டிப்பாக பிறந்தால்தான், அந்த கர்மா இருந்தால் தான் நாம் பிறப்பே. அந்த தோஷம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் திருமண பாக்கியம், குழந்தை பேரு, இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம். ஒரு நம்மளுக்கு இதுவரைக்கும் இடம் இல்லை சுவாமி, நம்ம வாழ்க்கை துணையில் எதுவுமே இல்லை, நான் வாழுகின்ற வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஆனஸ்டான ஒரு வருமானத்தை தர மாதிரி ஒரு பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் எப்போ கிடைக்குன்னா இனிமேல் தான் கிடைக்க போகுது. இது வரைக்கும் விரயம் சுப விரயத்தை நம்ம கிட்ட இருந்த கையில் அந்த காசுகள் அனைத்தும் செலவிழச்சில்லை, எங்கே போச்சுனே தெரியாது. ஒரே ஒரு பைசா கூட இருந்திருக்காது. இந்த பைசாலாம் எங்கே போச்சுனே தெரியாது. எங்கேயோ போட்டு நம்ம முதலீடு போட்டு கம்முன்னு நிப்பாட்டி வச்சுக்கணும். அதெல்லாம் ஒன்று கூட தண்ணியில் போட்ட கல் மாதிரி இருக்கிறதுலாம் இனிமேல் அசைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் தொடுகின்ற வேலைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சுவாமி. குடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். நட்பு வட்டாரங்கள் இது வரைக்கும் நட்பு வட்டாரங்களே நம்மளுக்கு சரியான முறையில் இல்லைன்னா நட்பு வட்டாரங்களை உங்களை குருஸ்தானத்தில் உட்கார வைப்பாங்க. எங்கு சென்றாலும் தலைமை பொறுப்பாளர் பதவி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இதை கன்ஃபார்ம் பண்ணி சுவாமி நான் வானனே சொல்லுவேன். இந்த குரு பகவான் ஒருவர் கொடுத்துருக்கிறது பெரிய பஞ்ச் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. இது வரைக்கும் மனைவி ஸ்தானம் சரியான முறையில் இல்லைன்னா மனைவிக்கான அமைப்பெல்லாம் அதுக்கான ஒரு என்ன சொல்லுங்களா, அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கல, நம்மளுக்கு அவங்கள ஒரு அங்கீகாரமாக நம்ம வச்சுக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம்
இந்த மிதுன ராசிக்கார அனைவருக்கும் கணவனாகட்டும், மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி என்று சொல்கிற மாதிரி அவங்களுக்கான அங்கீகாரம் பெறக்கூடிய காலம். அவங்க அங்கீகாரத்தில் பெரிய லெவலில் வரப்போகிறாங்க. நம்மளால் தான், அந்த மனைவியால் தான் நாம் முன்னுக்கு வரப்போகிறோம். இல்லை கணவனாக இருந்தால் கணவனாலையும் முன்னுக்கு வரக்கூடிய காலம் இந்த காலம் மிதுன ராசிக்கு. வேறு எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி. நீங்கள் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். கடன் பிரச்சனை இருந்தால் தீர்த்துக்கலாம், நோய் பிரச்சனையாக இருந்தால் தீர்த்துக்கலாம், மன உளைச்சல்கள் இருந்தால் கண்டிப்பாக மன உளைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 4 மாதம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருப்பீங்க சுவாமி. ஒரு 4 மாதம் மத்தியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும், மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்த 4 மாதம் நல்ல பலாபலங்களை வழங்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். இந்த 12 3ஆக பிரிச்சுக்கணும். இந்த 12 மாதத்தை 3ஆக பிரிச்சுக்கணும். ஒரு ஆண்டு கால கிரகங்களை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் முதல்ல கொடுக்கறது மத்தியமே பலம், நடுவில் கொடுத்து ஓரளவுக்கு நல்ல பலாபலங்கள் கிடைக்கும், கடைசியில் கொடுத்து மத்தியமே பலம். இந்த கடைசியும் உன்னையும் இருக்கிறது மத்திய பலாபலங்கள் கிடைக்கும். நல்ல முன்னேற்றத்தை காணலாம். செல்வ வளங்கள் மேலோங்கும். வேலை அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது ஐயா, அதெல்லாம் எந்த குறைபாடும் கிடையாது. நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1க்கு 2 பிஸ்னஸ் மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய காலம் இதே ஆரம்பிக்கிறது. நாம் இது வரைக்கும் சரியான முறையில் இல்லைன்னா இனிமேல் சரியாக இருக்கக்கூடிய காலத்தை ஏற்றுப்பித்தவர். ஐயா நான் சரியாக தவறாகவே இருந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுனா இனிமேல் தவறான வாழ்க்கையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நல்ல மக்களிடையே இன்னும் செல்வாக்குகள் கிடைக்கிறது. இது வரைக்கும் செல்வாக்கே இல்லை, மக்களுக்கும் எனக்கு எந்த ஒரு பற்று கிடையாது, நான் ஏதோ குடிசையில் வாழ்ந்துட்டுருக்கேன், ஏதோ ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன்னா உங்களுடைய பேரும் புகழும் வரக்கூடிய காலம், ஒரு தலைவனாக ஆக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் செயல்படுங்க. நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்கெல்லாம் ஒரு நன்மதிப்பு கிடைக்கும். நீங்கள் சொல்கிற சொல்லுக்கெல்லாம் ஒரு நன்மதிப்பு கிடைக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் சாமி. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த அமைப்பு இதுக்கப்புறம் தேனா கூட கிடைக்காது. வாழ்க்கை முறையில் நெறியோடு அறநெறியோடு வாழக்கூடிய காலம். ஆலயம் திருமுடக்கூடிய என்று சொல்கிற மாதிரி இந்த கும்பாபிஷேகம் நாமே இருந்து தலைமை பொறுப்பாளராக இருந்து நடத்தக்கூடிய பாக்கியமெல்லாம் இந்த நேரத்தில் கிட்டும்.